விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பரமபத வாசல் திறக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேதரால் வைகுண்டவாச பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவிந்தா முழக்கம் விண்ணை முட்டும் அளவிற்கு பக்தர்கள் முழங்க திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செட்டிப்புண்ணியம் பகுதியில் அமைந்துள்ள ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு கற்பிக்கப்படும் பல்வேறு கல்வி முறைகள் குறித்து காணொலி காட்சி மூலம் ஒளிபரப்பப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளின் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி பெற்றோர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் இருதயராஜ், அல்போன்சா பீட்டர், செட்டிப்புண்ணியம் ஊராட்சி மன்ற தலைவர் அருள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் CR குணசேகரன், மல்ரோசாபுரம் திருச்சபை பாதிரியார் லாரன்ஸ், ஆசிரியர் தெரேசா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் 300க்கும் மேற்பட்டோர் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள், பள்ளியில் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படும் கல்வி முறைகள் குறித்து காணொலி காட்சி ஆகியவைகளை கண்டுகளித்தனர். Singing is a beautiful form of worship. A great song lifts your heart. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய தமிழர் திருநாள் தை பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவ கல்லூரி GP விளையாட்டு மைதானத்தில் தமிழர் திருநாள் தை பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழர் திருநாள் தை பொங்கல் விழாவிற்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவ கல்லூரியின் துணைத் தலைவர் கோப்பா அன்பழகன் தலைமையில் 15 பானைகளை அமைத்து கரும்பு, மஞ்சள் கொம்பு, வெல்லம் வைத்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி செயலாளர் டாக்டர் மதுமலர் கோபூஜை செய்து பொங்கல் அடுப்பை திறந்து வைத்தார். தொடர்ந்து சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வழிபட்டனர். இதில் மாணவர்கள் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்தும், மாணவிகள் சேலை அணிந்தும் தமிழ் முறைப்படி கலந்து பொங்கலோ பொங்கல் என்று சூரியனுக்கு படையலிட்டனர்.
கல்லூரி மாணவ மாணவிகள் அலங்காரம் செய்யப்பட்ட மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டியில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தமிழர் திருநாள் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிராமிய விளையாட்டுப் போட்டியை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி துணைத் தலைவர் அன்பழகன் துவக்கி வைத்தார். இதில் இசை நாற்காலி, லக்கி கார்னர், கயிறு இழுத்தல், பந்து ரிலே மற்றும் உரியடித்தல் போன்ற போட்டிகள் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி துணைத் தலைவர் அன்பழகன், செயலாளர் டாக்டர் மதுமலர் ஆகியோர் வழங்கினர். தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் அலுவலர்களுக்கு சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டது. அனைத்து ஏற்பாடுகளும் கல்லூரி அதிகாரிகள் லிங்கநாதன், சக்தி கோபி, கல்லூரி முதல்வர் டாக்டர் கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவில் ஆஷா அன்பழகன், தாளாளர் லட்சுமி பங்காரு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் டாக்டர் பிரசன்ன வெங்கடேஷ், மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் அகத்தியன், மருத்துவர் ஷாலினி அகத்தியன் அனைவரும் தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். எல்லாரும் வந்தாச்சா? கேமரா பண்ணுங்க, நேரா பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. திண்டிவனத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சங்கீத சொற்பொழிவு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ கனகவல்லி சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சென்னை போரூரை சேர்ந்த மகேஷ் என்பவரின் 8 வயது மகன் வைபவ் மகேஷ் சங்கீத சொற்பொழிவு ஆற்றினார். இதில் பாண்டிச்சேரி சிவமதி மாதாஜி, PRS உரிமையாளர் ரங்கமண்ணா, திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், ஆர்யாஸ் ஹோட்டல் உரிமையாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஓம் சக்தி சேகர் செய்திருந்தார். இப்போ நம்மளாம் ஒரு இடத்துல வந்து உட்கார வரும். என்ன பண்ணுவோம்? சுபா ஹபரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவோம். ஆனா நம்ம நாரதர் நாராயண் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இப்படிதான் பக்தியெல்லாம் பண்ண ட்ரை பண்றோம். ஆனால் என்ன அந்த வேர்டுக்கு பாருவோம். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு கிராம ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் ஜாதி மத பேதமின்றி தமிழர்கள் திருநாளான பொங்கல் திருநாளில் சமத்துவமாக கொண்டாடும் வகையில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பச்சரிசி, பாகு வெல்லம் கலந்த பொங்கல் பொங்கி செங்கரும்பு வைத்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர் பெருமாள், மாவட்ட தலைவர், மாநில கூட்டமைப்பு துணைத் தலைவர் தனுசு, மாநில கூட்டமைப்பு தலைவர் செல்வம், ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன், வட்டார வளர்ச்சி அலுவலர் கௌரி மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள், மகளிர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக பொங்கல் விழாவை கொண்டாடினர்.
திருட்டில் ஈடுபட்டதாக திமுக பிரமுகரின் வாகனங்களை அதிகாரிகளுடன் நேரில் சென்று பறிமுதல் செய்த காவல்துறையினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த கீழ்புத்துப்பட்டு பகுதியில் மணல் திருட்டு நடைபெறுவதாகவும் திருடிய மணலை ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான இடத்தில் பதுக்கி வைத்துள்ளதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினருடன் திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யன்ஷு நிகாப், வட்டாட்சியர் பழனி, ஆர்ஐ வனமயில் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் வேலு ஆகியோர் தலைமையில் அடங்கிய குழு அப்பகுதிக்கு விரைந்து சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கீழ்புத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயகுமாருக்கு சொந்தமான இடத்தில் லாரி மற்றும் டிராக்டர்கள் வைத்து மணல் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் மணல் திருட்டில் ஈடுபட்ட லாரிகள், ஜேசிபி இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நீ கொடுத்த மாதிரி சொல்ற, நீ கூட என்ன ஆளுநரை பதவி விலக கோரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் விருத்தாச்சலம் நகரமன்ற கூட்டத்திற்கு நூதன முறையில் புடவை அணிந்து வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நகரமன்ற உறுப்பினரால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்டு 33 வார்டுகள் உள்ளன. இந்த நிலையில் நகராட்சியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு 33 வார்டு நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வந்தனர். அப்பொழுது நகரமன்ற கூட்டத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் 19வது வார்டு உறுப்பினர் சேகர் நூதன முறையில் புடவை அணிந்து வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் ஆளுநரை பதவி விலக கோரியும் உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற கோரி நகரமன்ற கூட்டத்திற்கு வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் நகரமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் அவர் தர்ணா போராட்டத்தை கைவிட்டார். அதிமுக நகரமன்ற உறுப்பினர் யார் அந்த சார் என்று பேட்ச் அணிந்து வந்தார். நகரமன்ற தலைவி சங்கவி பேட்சை கழட்டிவிட்டு வந்தால் மட்டுமே நகரமன்ற கூட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். மறுத்ததால் அனைத்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அவர் கூட்டத்திலிருந்து வெளியே வந்தார். திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த நிலையில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற கூட்டத்திலேயே அமர்ந்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய முதலமைச்சர் நேற்றைய எதிர்க்கட்சி தலைவர் வான்பராக எடுத்து சென்றார் சட்டசபைக்கு. தமிழன், தூய தமிழன், வானமுள்ள தமிழன். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். வந்தாங்கன்னா நீ வாங்க. உளுந்தூர்பேட்டையில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சாரதா ஆசிரமத்தின் சார்பில் புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் பொங்கலை முன்னிட்டு நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சாரதா ஆசிரமத்தின் சார்பில் யத்தீஸ்வரி ஆத்ம விசாக பிரியா அம்பா அவர்கள் தலைமையில் புத்தாடைகள் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் நகராட்சி ஆணையர் இளவரசன், பொறியாளர் தேவநாதன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெயசங்கர், நகரமன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம், செல்வகுமாரி ரமேஷ் பாபு, கனகவல்லி தேசிங்கு, குமரவேல், மனோ பாலன், முருகவேல், விஜயலட்சுமி பூபதி, நகராட்சி அலுவலக ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்படின்ற ஒரு எண்ணம், அப்படின்ற ஒரு உயிர்களை எல்லாம் பரப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த ஆசிரமத்தை அவர் நடத்திட்டு இருந்தாரு.
அப்ப தமிழ்நாடு பூரா பஞ்சம் இருக்கு. இதுக்கு ஏதாவது தமிழ்நாட்டுல ரொம்ப பஞ்சம் வந்துருச்சாம். சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. ரொம்ப யாரு வீட்டுல குடிக்காம இருக்காங்களோ, பணக்காசு வருதே கஷ்டம், சாப்பிடுற பொருள். பரமசிவம் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக முதல்வர் அவர்களின் சமூக சிந்தனையுடன் கூடிய சமதர்ம சமத்துவ பொங்கல் ரங்கப்பனூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் தலைமையிலும் கழக நிர்வாகிகள் முன்னிலையிலும் கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் அஸ்வினி செந்தில்குமார், ஒன்றிய பொருளாளர் நல்லதம்பி, ஒன்றிய கவுன்சிலர் ரீனா சரவணன், ஒன்றிய மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதல்வரின் சாதனைகளையும் அந்த சாதனையை நிறைவேற்றி தந்த சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனின் வழிகாட்டுதலின்படி ரங்கப்பனூர் ஊராட்சியில் பணிபுரியும் பணியாளர்கள் தமிழக முதல்வரின் சாதனைகளை ஒவ்வொன்றாக எடுத்து உரையாற்றினர். மேலும் ஊராட்சியில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர், வார்டு உறுப்பினர்கள், கணினி உதவியாளர், பணித்தள பொறுப்பாளர்கள், தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், OHT இயக்குநர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளுக்கு புத்தாடை மற்றும் பொங்கல் பரிசு அளித்து பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு ஒப்பந்ததாரர் அருணகிரி, ரிஷி கன்ஸ்ட்ரக்ஷன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். முடிவில் ஊராட்சி செயலர் திருமால் வளவன் நன்றி கூறினார். நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், கழகத்தின் முன்னோடிகள், என்னுடன் பணிபுரியும் வார்டு உறுப்பினர்கள், துப்புரவு பணியாளர்கள், படித்தள பொறுப்பாளர்கள், தூய்மை காவலர்கள், மகளிர் சுய உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் வண்ணமயமான கோலங்கள் இட்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல், தைப்பொங்கல் கோஷமிட்டு கற்பூர தீபாராதனை காட்டி பொங்கலை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் வருவாய் வட்டாட்சியர் அனந்தகிருஷ்ணன், தனி வட்டாட்சியர்கள் காதரளி, மணிமேகலை, மண்டல துணை வட்டாட்சியர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் நில அளவை துறை, வட்ட வழங்கல் துறை, தேர்தல் பிரிவுகள் மற்றும் கிராம உதவி அலுவலர்கள், அலுவலக உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். காட்டு கல்புர காட்டு திண்டிவனத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தாய் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் அலுவலகங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் டிவி நகரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நகரில் உள்ள 32 அங்கன்வாடி மையங்களில் பணிபுரியும் பொறுப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் இணைந்து குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் மனு சித்ரா தலைமையில் சமத்துவ பொங்கல் வைத்தனர். சமத்துவ பொங்கல் விழாவில் அங்கன்வாடி பொறுப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் அனைவருக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், விக்னேஷ் சிங், மேற்பார்வையாளர் கஸ்தூரி ஆகியோர் கலந்து கொண்டனர்.